ஏய் கவிதா, ஆ போன வாரம் 50,000 காசு கொடுத்தேன்ல, அதில் ஒரு 10,000 எடுத்துருவோம். கொஞ்சம் செலவாயிட்டுங்க. என்னது செலவாயிடுச்சா? ஏய் என்னடி விளாண்டுட்டு இருக்கியா? 50,000 என்னடி செலவு உனக்கு? அது முன்ன மாதிரி வருமானமும் இல்லை, எப்படி நான் குடும்பத்தை ஓட்டுவேன்? ஆடம்பரம் தேவைப்படுதா உனக்கு? அப்படி இல்லைங்க. அம்மா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், சும்மா சும்மா ஃபோன் அடிச்சிட்டு இருக்காத, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வை ஃபோனை. என்னவா அம்மா? இவங்க வேற எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சு நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு. தேவையா அதெல்லாம் இவங்களுக்கு? முன்னாடியெல்லாம் அம்மா கால் பண்ண அவாய்ட் பண்ண மாட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்க. ஏய் உனக்கு என்ன உண்மையை சொல்லணும்? நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? முன்னால நான் தனியாக இருந்தேன், எனக்கு செலவு கம்மியாக இருந்துச்சு, அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போ அப்படியா? எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஹோம் லோன் கட்டணும், கார் லோன் கட்டணும், எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் அவங்க தான்ப்பா புரிஞ்சுக்கணும். சும்மா நைனு ஃபோன் அடிச்சா இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. இப்போ என்னதான் சொல்றாங்க அம்மா? மாமாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், 30,000 காசு கேட்குறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லுவேன்? ஒன்றும் சொல்ல. அவங்க ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறதே இல்லை. ஏங்க நீங்க பண்ணது ரொம்ப தப்புங்க. ஒரு அம்மாவுக்கு அதிகப்படியான நம்பிக்கை அவன் பையன் மேலே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கால் பண்ண அட்டன் பண்ணி பேசுங்க, அதை விட்டுட்டு கட் பண்ணாதீங்க. யார் அம்மாவா? ஃபர்ஸ்ட் எடுத்து பேசுங்க. சொல்லுங்கம்மா.